அருமையான அன்பின் ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாமும் இந்த ஆவிக்குற மண்டலத்தில் உள்ள யாவரும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகும்படியான ஆவிக்குரிய உன்னத திவ்ய நிலை என்ன என்பவைகளை நாம் கடந்த சில மாத காலமாக ஆவியானவரால் போதிக்கப்பட்டு நாம் அறிந்தவர்களாய் இந்த நாளிலும் ஆராதிக்க வந்திருக்கின்றோம். என்றால் அருமைய இரட்சகர் வெளிப்பட்டு அவருடைய திவ்ய நிலையை அணிந்து கொண்ட யாவருக்கும் திவ்ய வாழ்க்கையை நித்தியத்தில் தருபடியாய் திவ்ய நிலையை அணிந்து கொண்டவர்களான தகுதியை அடைய இந்த நாட்களில் அன்பின் ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார், உறவாடி வருகிறார், போதித்தும் வருகிறார். அதற்காகவே அன்பின் ஆண்டவர் வேதாகமத்திலே தேவனுடைய திவ்ய நிலையை அடைந்தவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் சிங்காசனத்திலும் அவரோடு அமர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அடைந்து கொள்ள தகுதியடைய ஒவ்வொரு நாளும் அதை மையப்படுத்திய நம்மோடு அவர் நமக்கு போதிக்கிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உறவாடுகிறார். இந்த நாளிலும் நான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள் முடிய வேத பகுதியை வாசித்து தியானம் செய்ய அன்பின் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள் முடிய வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் ஆசைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 10 முதல் 15 வசனங்களில் உள்ள தேவ ஜனங்கள் வெண்ணங்கி தரித்து அவருடைய கரங்களிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாய் ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதா என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் திரளான கூட்டமானவர்கள் எப்பொழுது 7 வருட இறுதியில் நாம் வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். பின்
3 ஆண்டு காலத்தில் இஸ்ரவேலர்களில் முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் மீட்கப்படும் மகா உபத்திரவ காலம் என்று அறிந்தவர்களாயிருக்கிறோம். ஆக இந்த மகா உபத்திரவ காலத்தில் மீட்கப்பட்டவர்கள் அதற்கு முன்னான உபத்திரவ காலத்தில் 9ஆம் வசனத்தின்படி அவர்கள் புறஜாதி சகல ஜாதிகள், கோத்திரங்கள், ஜனங்கள், பாஷைக்காரர், இந்த 4 விதமான புறஜாதிகளில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் வெண்ணங்கி தரித்து கைகளில் குருத்தோலை பிடித்து அது நிமித்தமாய் அவர்கள் நிற்கக்கூடிய இடவது சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆக சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க இவர்கள் அடைந்த தகுதி என்ன? வெண்வஸ்திரம் தரித்தார்கள். அவர்கள் கரங்களிலே குருத்தோலை பிடித்தவராய் இருந்தார்கள். இதனுடைய நிலை 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற அவர்கள் மகா சத்தம் என்று சொல்றாங்க. சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக இந்த திரளான ஜனங்கள் நிற்க அவர்களுக்கு தேவனால் அருளப்பட்ட பெரிய ஒரு கிருபையானது, ரட்சிப்பின் மகிமை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவர் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவனும் ஆட்டுக்குட்டியார் 2 பேர் அல்ல, இருவரும் ஒருவரே. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரால், அந்த ஆட்டுக்குட்டியானவரால் அருளப்பட்ட ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? மகிமையின் ரட்சிப்பு, ரட்சிப்பின் மகிமை. இந்த ஆட்டுக்குட்டியானவரால் எங்களுக்கு அருளப்பட்ட ரட்சிப்பு எங்களை எங்கே கொண்டு சேர்த்தது? தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒன்றான பிரிய தேவனுக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக இவர்கள் மகிமை அடைந்தவர்களாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய ரட்சிப்பை தேவன் இவர்களுக்கு கொடுத்து தகுதி அடைந்தவர்களாய் அங்கே இவர் நின்ற நிலை என்ன? வெண்ணங்கி தரித்த வெண் வஸ்திரம் தரித்தவர்கள் யார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். 62 பாவங்கள் இந்த அண்ட சராசரனை சார்ந்த பாவங்கள், சாத்தானின் சகலவிதமான வஞ்சகங்கள், குரோதங்கள், தந்திரங்கள் யாவற்றையும் ஜெயித்தவர்கள். மாமிசம், உலகம், பாவம், பிசாசு, மரணம், பாதாளம், இந்த 6 காரியங்களையும் இவைகள் அனைத்து ஜெயித்தவர்கள் அவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம். ஹல்லேலூயா. ஐந்தாவசனம் 3ஆம் வெளிப்படும் 3:5 வாசிக்கும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவனாய், அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாய், அதிநிமித்தமாய் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லப்படுகிறார். அப்போ தேவனுக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளில் இருந்து மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள், ஜெயம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள்தான் தேவனுடைய சிங்காசனம் என்றால் நித்திய ஜீவன். வேதாகமத்திலே 1 அதிகாரம் 25 வசனத்திலே நித்திய ஜீவனை தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆனால்
அந்த நித்திய ஜீவன் அவற்றை அடைந்து கொள்ள தகுதி அடைய வேண்டும் என்றால் அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தோடு என்றால் எல்லாவற்றின் மேலும் ஜெயம். இந்த உலகம் மாயையாய் இருக்கிறவை எவைகளோ அவை யாவற்றின் மேலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருந்தால் அவளுக்கு தேவன் வெண்வஸ்திரம் தரிப்பிப்பார். அதுக்குரிய ஜீவிதம் குருத்தோலை என்றால் அது எல்லா நிலையும். நீங்க ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், அதனுடைய நுனியில குருத்து இருக்குங்க. அந்த குருத்து பார்த்தீங்கன்னா இளம் வெண்ணை நிறமாக அது இருக்கும். அது எந்த திசையில் இருந்து காற்றடித்தாலும் அது ஒடிந்து போகாது. அது வணைந்து கொடுத்து அந்த போராட்டம் என்ற காற்று நின்றோட மறுபடியும் தன் நிலைக்கு வந்துவிடும். மேலும் இந்த குருத்து வெண்குருத்து அந்த குருத்து வந்துவிடும் என்றால் அதன் அடியிலேயே அந்த மரம் கொடுக்கிற பலன் தன்னம் பாலை என்று சொல்வார்கள். அந்த பாலையும் வரும், அது வெடிக்கும், பிஞ்சுடன் நமக்கு பலன் கொடுக்கும். ஆக போராட்டத்தின் மத்தியிலும் எத்தனை புசல் கொண்டல் காற்றுகள் அடித்தாலும் அந்த குருத்தோலை இருக்கு, அது ஒடிந்து விடாமல் பின்மாறி விடாமல் மறுபடியும் அந்த போராட்டத்திலே ஜெயம் பெற்று மறுபடியும் தன்னிலைக்கு வந்து தன் கனியாகிய தன் பலனாகிய கனியை கொடுக்கக்கூடியதா அதுதான் அப்படின்னா முடிவு படைந்து நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம். இந்த நிலையில் இருக்கிறவர்களே ஜெயம் பெற்றவர்களாய் தேவனால் வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு இவருக்கு மகிமை அடைவதை செய்கிறதா இருக்கிறது. இதற்கென்ற தேவன் வைத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிருபையின் காலத்தில் ரட்சிப்பு என்ற நிலையை தேவன் அப்போஸ்தலர் 47 வைத்தார். அந்த ரட்சணம் அறிந்திருக்கிறபடி அது சபை அங்கமாவதற்கு நம்மை அழைத்து ஏற்றுக்கொண்டு தகுதிப்படுத்துகிற ரட்சிப்பே. ஆனால் முடிவான காலத்திற்கென்று அல்லது மகிமையை அல்லது தேவனுடைய திவ்ய நிலையை அடைவதற்குரிய ரட்சிப்பை தேவன் ஆதியிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது தற்காலிகமானது அல்ல. நான் 1 பேதுரு 1:5 நான் வாசிக்கிற பொழுது தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த பரிசுத்த கூட்டம் ஜாதியில் மீட்கப்பட்ட பரிசுத்த கூட்டம் என்றால் பின் 3 ஆண்டு காலமான மகவுத்த காலத்தில் உள்ள 144,000 பேர் ரகசியவர்களை சேர்த்துக் கொள்ளப்படுவார்களே தவிர அவர்கள் அவருடைய வாசஸ்தலம் நித்தியம் அல்ல. சீயோனின் 2ஆம் நிலையாகிய பரலோகமே அவர்களுக்கு உரியதான இடம். ஆக அந்த பரலோகத்தோடு நின்று கொள்வார்கள் 144,000 பேர். காரணம் அவர்கள் ஜெயம் கொள்ளவில்லை. அந்த உத்தரவிடப்பட்ட 144,000 பேர் புறஜாதிகளில் உள்ள சகல ஜாதி பாசை கோத்திரம் ஜனம் இவர்களுக்கு தான் சிங்காசனத்தின் முன்பாக சிங்காசனத்தில் அமர தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நேசருடைய பாதையில் அவரால் அருளப்படுகிற அந்த முடிவான ரட்சிப்பிற்கு அது அந்த ஆயத்தமாக இருக்கு. 1 வாசிங்களேன். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அப்ப அப்போஸ்தலர் 47 ரட்சிக்கப்படுவதற்கு சபை சேர்த்து வந்தால் சொல்லப்படும் அந்த ரட்சிப்பு என்ன? இன்னைக்கு அந்த ரட்சிப்பு தான் நீ ஆவிக்குரிய மண்டலம் பிரசங்கித்து வருது. நீங்க ஞாபகம் தருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகப்படுங்க, நீ பொய்யுடி என்று பொய்யாய் பிரசங்கிக்கிறார்கள். ஆனா சீயோனு போக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க இவரை தகுதிப்படுத்துகிற ரட்சிப்பு
இவர்களுக்கு மகிமை வர்ஷிக்கப்படுகிறதா இருக்கு. அந்த ரட்சிப்பு கடைசி காலத்திலே வெளிப்படணும். அதுக்கு முன்னாடி காலத்துல அல்ல, கடைசி காலம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 7 வருட ஆட்சி இருப்பாருங்களா, அந்த நாட்களில் வெளிப்படுவதற்கு என்று தேவனால் ஆரம்ப உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த ரட்சிப்புக்கு உரியவர்களை தேவன் முன் அறிந்து அந்த கடைசி காலத்திலே அனுப்பப்பட்டு எல்லாவற்றின் மேலும் அவர்கள் ஜெயம் பெற்று அவர்கள் மகிமையின் சிங்காசனத்தில் அமர ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு கடைசி நாட்களில் எழுப்பப்படுக, அதாவது உண்டாகிற ரட்சிப்பு அல்ல, ஆதியில் இந்த ரட்சிப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ரட்சிப்பை அடைய தேவன் ஏற்படுத்தி கொண்ட பாதை எதுங்க? நான் வாசித்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்களேன். தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர். அது முத்திரைகள் உடைக்கும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு. பாருங்க, இந்த அதிகாரத்திலேயே வாசிங்களேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் செய்யங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இன்னொன்று வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்களேன். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படி தேவனே அந்த முதல் 3 ஆண்டு காலத்தில் மிருகம் கள்ளத்திற்கு அந்தி கிறிஸ்துக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த அதிகாரத்தின்படி அவன் போராடுவான். அதே வேளையில அவனை தோற்கடிக்கும்படியான சத்துவத்தை தேவன் இந்த மனவாட்டியானவர்களுக்கு அது அந்த முடிவான ரட்சிப்பின் மகிமை அணிந்து கொள்ளுகிற ஜெயம் பெறுகிறவர்களுக்கு என்று தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அதை 8 வாசிக்கிறோம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத சொல்லப்பட்டு, அப்படின்னா பேர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் சாத்தானை தோற்கடிப்பார். இங்கே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாரும் சாத்தானை வணங்குவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பேர் எழுதப்பட்டிராதவங்க அவனை வழிபடுவாங்க. ஜீவஸ்தல் பேர் எழுதப்படாம கிரிக்கு போற. ஆனா ஜீவஸ்தல் பேர் எழுதப்பட்டவங்க என்றால் அவனை ஜெயித்தவங்க. அந்த ஜெயம் பெற்றவர்கள் தான் வெண்வஸ்திரம் தரித்தவர்கள். ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெயம் பெற்றவர்கள் இவர்களுக்கென்று தேவனால் வைத்து வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்போ உலக தோற்றத்திற்கு முன்பாக இவர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பது. ஏனென்றால்
அந்த ரட்சிப்புக்குரியவர்கள் மகிமடைந்தவர்கள். நான் வேதத்திலே வெளிப்படுத்தல் விசேஷ 2-3 அதிகாரங்களிலே 7 சபையில் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி சபையில நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் மொத்தம் 17 நிருபங்கள்ல நாம் வாசிக்கிற சபைகள் இருக்கு. எந்த சபையாவது அப்போஸ்தலர் 2:47 படியான ரட்சிப்பை அடைந்து கொண்ட ஆத்துமாக்களுடைய ஐக்கியம்னா இந்த கிருபின் கால சபை ஊழியர்கள். அவர்கள் அப்போஸ்தலன் பவுலை தவிர மற்ற யார் ஒருவராவது மகிமையின் மறுரூபத்தை அடைந்தவர்களாக எழுதப்பட்டிருக்கா வேதத்துல? இல்ல. காரணம் என்ன? அது அனுக்கிரகமான காலம். அந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்ள அவர்கள் ஆயத்தப்படுத்துகிற கிருபையின் காலம், அது அனுக்கிரகமான காலம். இந்த காலத்துக்கு என்றதானவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையின் அங்கமாக இருப்பாங்க. ஆனா அவர்கள் மரிப்பாங்க, கர்த்தருக்குள் மரிப்பாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் என்ன? வேதத்திலே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்களேன். லூக்கா 19:9-10 வசனம் வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். சகையு ரட்சிக்கப்பட்ட சம்பவம் இது. 10ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அவருடைய ரட்சிப்பு அவனுக்கு சொல்ற, இன்றைக்கு இந்த வீட்டு ரட்சிப்பு சொல்லுகிற ஆண்டவர் அந்த ரட்சிப்பை வழங்குபடி சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல சகையுக்கு அருளப்பட்ட ரட்சிப்பு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். தேவனை எதை இழந்து போனார்? தேவ மகிமை, தேவ சாயல், தேவனுடைய ஜீவ ஆத்மாவாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை இழந்து போனார் ஆண்டவர். தேவன் இழந்து போன அந்த மகிமையின் மறுரூப ஜீவ ஆத்மாவாக வாழ்ந்த அதே ஆதாமை 2ஆம் ஆதாம் மூலமாய் உருவாக்க வேண்டும். அந்த நம்மில் உண்டாக்குவோமாக. தேவன் அவனை தேவசாயமாக உண்டாக்கினார். எந்த நிலையில் வாழ்ந்த ஆதாம் ஏவாள் சாத்தான் வஞ்சிக்கப்படாது அவனை இழந்து போயிட்டார். தேவனும் அவர்களை இழந்து போனார். அதனால அவருடைய இறுதி மகவசனப்படுது. 6 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். அதை மறுபடியும் தேடவும் இழந்து போன சாத்தானால் இழப்பை உண்டாக்கின அவனை தோற்கடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் அந்த ஜீவ ஆன்மா என்ற திவ்ய நிலை, அந்த திவ்ய அடைய வேண்டும் என்றால் அதனுடைய சுவிசேஷம், அதுதான் கடந்த நாட்கள்ல ராஜ்யத்தின் சுவிசேஷம் நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மூலமாய் இழந்து போன தேவ சாயல், தேவரூபம் நம்மை சிருஷ்டித்தோட சாயல் கோப்பாய் பூர்ண அறிவடைகிறதல், மெய்யான நீதியின் பரிசுத்தத்தில் வாழுதல், கிறிஸ்துவின் பூர்ணம். நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அங்கே விதைவிக்க போனதுல கடைசி நலந்தான், 4ஆம் நிலையுள்ள நலந்தான் நல்ல நிலம் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தை வாசித்தா அந்த நதி 4வது நிலை முதல் கணுக்கால் அளவு, பின் முழங்கால் அளவு, பின்மை இடுப்பு அளவு, பின்மை நீச்சல் அளவு, 4வது நிலைதான் பூர்ணம் அடையக்கூடிய நிலை. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வசனம் வாசித்தால் அங்கே 5ஆம் வசனத்திலே நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் எனக்கு மிகுந்த கனிகள் கொடுப்பார் பூரணம். அதுபோலதான் ரட்சிப்பில் முடிவான காலத்துக்கு இந்த ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கே. அந்த ரட்சிப்பு யாருக்குரியதுங்க? எவர்களை தேவன் அதற்கென்று எபேசு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாசிங்களேன்.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்களேன், தமக்கு முன்பாக மூன்று நான்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களிலே உள்ள சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுவோ அவைகளை ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள 4 வசனத்தில் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ ஆதி முதல் முடிவான காலத்துக்குரிய அந்த மகிமையை அணிந்து கொள்ள தகுதிப்படுத்துகிற ரட்சிப்பு இருக்கே, அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் நிலை அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எவர்கள் அந்த முடிவான ரட்சிப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்கள் மகிமையின் மறுரூபம் அடைய முடியும். அவர்கள் தான் மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்பட முடியும். பின் அவரோடு வெளிப்படுத்த 7ஆம் அதிகாரம் 9-10 வசனப்படி வெண்ணெங்கி தரித்து குருத்தோலையை கையில் பிடித்துக் கொண்டு தேவனும் ஆட்டுக்குட்டியான உட்கார்ந்திருக்க சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து தேவாதி தேவனை அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை, அந்த முடிவான காலத்தில் வெளிப்பட இருக்க ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மகிமை இவர்களுக்கு கனம் மகிமை பூழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கு என்று 1 பேர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பதி வாசிங்களே. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தொடர்ந்து வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமை கனமும் உண்டாக காணப்படும் என்றா இந்த முடிவான ரட்சிப்பின் மகிமையின் மறுரூபத்தை இவர்கள் அடைந்து கொண்டபடியினால் இந்த முடிவான காலத்தில் அதற்கு என்றவர்கள் தான் மனவாட்டி. அந்த நிலையை அடையாதவர்கள் ஒருவரும் மனவாட்டி கிடையாது. அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி கொஞ்சம் நாம யோசித்து பார்ப்போமே. இந்த ஆவிக்குரிய மண்டலம் எங்க இருக்கிற நீதிவான்கள், சத்தியவான், பரிசுத்தவான்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க ப்ளீஸ். பரிசுத்த புதிய மனவாள சபையில் உள்ள ஒவ்வொருவர் கொஞ்சம் தயவுசெய்து யோசித்து பாருங்க. நாமெல்லாம் சீன் போக விட்டா பாசிபிலிட்டி இருக்கா? இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை எங்களை ரட்சித்து இந்த மகிமை மறுரூபத்தை அடைய வைத்து சிங்காசனத்துக்கு முன்பாக எங்களை நிற்க அந்த ரட்சிப்பு கொடுத்தீங்களா ஆண்டவரே, அதற்குரிய எல்லா கனமையும் போல் உமக்கு தான் ஆண்டவரே. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியாக உண்டாவதாக, அவருக்குத்தான் எல்லா கனமையுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இழந்து போனதை தேட தேவன் அதுக்குரிய ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். இதை இந்த முடிவான காலத்தில் வாழுகிற இந்த மனவாட்டியானவனை அடைந்து கொண்டு சிங்காசனத்தில் நித்தியத்தில் நேசரோடு மனவாளனோடு வாழ தேவன் சித்தம் கொண்டபடியினால்
இவர்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நான் வெளி 5 வாஸ்தவர், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவர். வெளிப்படை 13:8 வாசித்தோம் அல்லவா? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்டவர்கள். ஆக கடைசி நாட்களில் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அந்த மென்மையான முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு அருமை இரட்சகர் அவதரித்து அவர் கடைசி வேலை, அவர் 33 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற வேலையிலே அல்லது கெத்செமனே முதற்கொண்டு கொல்கத்தா மலை வரைக்கும் அந்த சிலுவையை சந்திக்க அவர் எருசலேமை நோக்கி முன் நடந்தார். அப்பொழுதுதான் ஹோசன்னா என்று ஆரவாரம் செய்கிறார்கள். நாம் யோவான் சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வாசிக்கல். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். பாருங்களேன், 13ஆம் வசனத்துல குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட அவர்கள், ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஓசன்னா என்றால் என்ன அர்த்தங்க? அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டு போறாங்களே, ஏசப்பா நோக்கி போறாங்களே, அவர் பார்க்க அவங்களுடைய ஆரவார சத்தம் என்னங்க? ஓசன்னா. அடுத்தாற்போல கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அங்கே சரீரப்படி வருகிறார். அவர்களை சந்திக்க கழுதை குட்டியின் ஏறி வருகிறார். வருகிற அவருடைய வருகை நோக்கம் என்னங்க? சீயோன் குமாரத்தியை, பயப்படாதே. சீயோனுக்கு உரியவர்கள் எவர்களோ, சீயோன் குமாரத்தியானவர்கள் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாக அறிந்து அழைக்கப்பட்டு இந்த முடிவான மகிமையை அடைந்து கொள்ள ஏற்படுத்தப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு உரியவர்கள் எவர்களோ அவர்களே சீயோன் குமாரத்தி. அவர்கள் பார்த்து பயப்படாதே. ஏன்? உபத்திரவ காலத்திலே, நீ வேதத்திலே ஹல்லேலூயா, தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம் வாசிங்களேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். பாருங்க, இவைகள் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது தானியேலுக்கு பதில் கிடைக்கவில்லை. என்ன சொல்லப்பட்ட? முடிவு காலத்துக்குரிய புதை பொருள் இது, இதை முத்திரை போடு என்று சொல்லுகிறார். ஆனா ஒரு சம்பவத்தை தானியேலுக்கு சொல்லப்படுகிறது 10ஆம் வசனத்துல. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்ட நிலையை அவர்கள் அடைந்து கொள்ள புடமிடப்பட்டவராய் விளங்குவார்கள். புடமிடப்படுதல் உபத்திரவம், மகா உத்திரவம். அது எந்த காலம்? ஒரு கூட்டம், ஒரு கூட்டத்தில் எல்லாரும் அல்ல, அநேகர். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் வாசித்தா, உங்களில் ஊருக்கு ஒருவனும் வம்சத்தில் இருவருமாய் அந்நாளிலே நான் கூட்டி சேர்த்து சீயோனுக்கு கொண்டு வருவேன்.
சீயோனுக்கு உரியவர்களுடைய எண்ணிக்கை, மீட்கப்படுதலின் ரட்சிப்பின் இந்த முடிவான ரட்சிப்புக்குரியவர்களுடைய எண்ணிக்கை ஊருக்கு ஒருவன், வம்சத்திற்கு இருவர். அவர்களை தேவன் ரட்சித்து சீயோனுக்கு கொண்டு வருவார். வாசியதாய் சொந்த வசனத்தை எபிரேயர் 3:14. சாரி எரேமியா, எபிரேயர் அல்ல, எரேமியா 3:14. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து சீயோனுக்கு கொண்டு வருவேன். அதனாலதான் இங்க யோவான் 12:13 வசனத்துல ஓசன்னா என்னை ரட்சியும் ஆண்டவரே. யாரு சொல்றதுங்க? இயேசு கழுதையின் மேல் ஏறி வருகிறார். யாரை சந்திக்க? சீயோன் குமாரத்தியானவர்களை சந்திக்க வருகிறார். அவரை சந்திக்க எதிர்ந்து போக புறப்பட்டவர் என்ன சொல்றாங்க? ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்ந்து போக புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தர் நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சொல்றவங்க சீயோன் குமாரத்தியானவர்கள். இவங்க அன்றைக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு கையில் குருத்தோலை பிடிச்சுக்கிட்டு ஏசப்ப எதிர்கொண்டு போனாங்க. எங்களை ரட்சி ஆண்டவரே, எங்களை சீயோன் குமாரத்தியா நீங்க மீட்டீங்களே. இந்த போய் விட்டு தம்பி எங்களை சீயோன் குமாரத்தியாய் எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே, எங்களை ரட்சியம் என்று எதிர்கொண்டு போக புறப்பட்டவர்கள். இதே வசனத்தை மற்ற 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளன் சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். அவங்க யாருங்க? மற்ற 25ஆம் 10 வசனம் படி அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். அவர் கையில தீவட்டி, அந்த தீவட்டினாலே ரட்சிப்பின் தீவட்டி. நான் பல முறை வாசித்து இருக்கிறோம். எஸ்ஐ 62ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் 1 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை, அந்த ரட்சிப்பின் தீவட்டியை பிடித்து கொண்டவர்கள் வேதத்திலே எஸ்ஐ 62ஆம் அதிகாரம் 12 வசனத்திலே அவர்கள் பரிசுத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாசிங்க தயவு செய்து. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க, அவர் பரிசுத்த ஜனம். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தை நீ தேடிக்கொள்ளப்பட்டது. அங்க எதிர்கொண்டு போக சீயோன் குமாரத்தை ஆரவாரம் பண்ணாங்களே, ஓசனாயில ரட்சியம் ஆரவாரம் பண்ணாங்களே. நோக்கமெல்லாம் மணவாளனை சந்திக்க அவங்க எதிர்கொண்டு போகணும். அதுக்காக அவங்க என்ன செய்தாங்க? மரக்கிளைகளை ஒடித்து பாதையில் போட்டாங்க. தங்களுடைய வஸ்திரத்தை கழுதையின் மேல் போட்டும் பாதையில் விரித்தும். வஸ்திரம்னா இதுங்க ரட்சிப்பின் வஸ்திரம். வேதத்திலே எஸ்ஐ 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்களை நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று எஸ்ஐயா 61 3ஆம் வசனத்திலே இவர்களை அழைக்கிறார். எஸ்ஐயா 61 10ஆம் வசனத்திலே இவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதி சால்வை உடுத்துவித்தார் சீயோன் குமாரத்திகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இங்கே யோவான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே
எதிர்கொண்டு போனவர்கள். மத்தேயு 21 அதிகாரம் 4 வசனம் கூட வாசிங்களேன். மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும். யார் சொல்ல சீயோன் குமாரத்திக்கு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தி சொல்லுங்கள். அப்போ சீயோன் குமாரத்தியானவர்களுக்கு அவர்கள் வேண்டிக் கொண்டதெல்லாம் ஓசன்னா, தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியும். இந்த ரட்சிப்பை இந்த முடிவான காலத்தில் உள்ள சீயோன் குமாரத்தியானவர்களுக்கு அவர் கொடுக்க தெரிந்து கொண்ட பாத்திரம்தான். அவர் எப்படி அந்த முடிவு கால ரட்சிப்பை அணிந்து கொண்டவர்களை மகிமையில் அவர்கள் நித்தியமாய் வாழ தகுதி அடைந்தவர்கள். அந்த நிலையை அடைய நாம் எபிரேயருக்கு நிருபம் 2 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கையில், பாருங்க, மகிமையில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குரிய ரட்சிப்பு, ரட்சிப்பின் அதிபதி அநேகம் பிள்ளைகள் மகிமையில் கொண்டு போய் சேர்க்கையில் அவர்களின் ரட்சிப்பின் அதிபதியை பிதா உபத்திரவலினாலே பூர்ணப்படுத்தினார். அப்போ இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய சீயோன் குமாரத்திகளான மனவாட்டியானவர்களுக்கு என்று அருமை இரட்சகர் அவர்களை உயர்த்தும்படி சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று எங்களுக்கு அருளப்பட்ட இந்த ரட்சிப்பு எங்களுக்கு மகிமையின் மறுரூபத்தை தந்து தேவனுடைய திவ்ய நிலை எங்களுக்கு கட்டளையிட்டு உமக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நித்தியமாய் நாங்கள் வாழ தேவரே எங்களுக்கு தயவு செய்தீர். ஆனபடியால் சகல துதிகரமைகளை உமக்கே என் ஆரவாரம் செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை, இந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொள்கிற இந்த மனவாட்டியானவளுக்காகவே அவர் உபத்திரம் பூர்ணத்துவத்தை சகித்தார். நாம் அவருடைய பாடுகளை குறித்து நாம் அறிந்ததாக இருக்கிறோம். வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52 அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்களேன். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 53 அதிகாரம் 2-3 வசனங்கள். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளைக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். சோத்திரம் 11 வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். சோத்திரம் 22 சங்கீதம் 1 முதல் வாசியம் தயவு செய்து.
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி 9:10 வாசிங்க. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயிரம் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை ஆண்டவரால் இந்த முடிவான ரட்சிப்புக்குரிய சீயோனுக்கும் ஆர்த்தியானவர்கள் முடிவான காலத்தில் வெளிப்படுகிற இவர்களுக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நித்தியத்துள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கும் உரிய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கூட்டத்திற்காக முடிவான காலத்தில் வைத்திருக்கிற அதற்கு ஆயத்தமாயிருக்கிற அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ள அவர்களை தகுதிப்படுத்த அருமை இரட்சகர் உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தை அவர் சகித்தார். அந்த பாடுகளின் மூலமாக இந்த சீயோன் குமாரத்தியானவர்களை தனக்கு பிள்ளைகளாக, சகோதரர்களாக, ஆவியின் முதிர்பலனை பெற்றவர்களாக, சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக, பூரண ரூபவதியானவர்களாக அவர் தகுதிப்படுத்த அருமைய இரட்சகர் உபத்திரவங்களின் பூர்ணத்துவத்திற்கு பிதா அவரை ஒப்புக் கொடுத்தார் வாசிக்கிறோம். அவர் மனிதனுடைய ரூபத்திற்கு அவரை பார்ப்பதற்கு நான் ஏசாயா 52:14 நான் வாசித்த பொழுது அவருடைய முகரூபம் வேறுபட்டது. 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். உபத்திரவத்தின் பூர்ணம் அதை அவர் சகித்து அவற்றில் அவர் ஜெயம் பெற்றபடினார். இந்த சீயோன் குமாரத்தியானவர்கள் நித்திய மகிமை சாக்கியத்தை அவள் ரட்சிப்பின் நாளை நீங்க 2 கொரிந்தியர் 6:2 தயவு வாசிக்கும் போது அங்கே அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளில் உன்னை விடுவித்தே. வாசியா, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. 2 தீமோத்தேயு 2:10 வாசிங்களா. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சும்மா போற வரமெல்லாம் போக முடியாதுங்க. சிங்காசனத்தை அமர அறத்திருடேன், முக்காத்திருடேன், கால் திருடேன், காவேக்காடு, அரைவேக்காடு, 99.9 சரக்கு ஒருவனும் உள்ளே போக முடியாது. ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்த புதிய மணவாடி சபையே, பூர்ண ரூபதி என்றால் அங்கே போக முடியும்.
அதற்கு தேவன் வைத்திருக்கிற அந்த சீயோன் குமாரத்தியானவர்களுக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 2:10 உலக தோற்றத்துக்கு முன் அறியப்பட்டவர்களுக்கு எங்கே வைக்கப்பட்டு ரட்சிப்பது? அந்த ரட்சிப்பை மனுக்குலம் சீயோன் குமாரத்தை அடைந்து தகுதி அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்கிறார் அவர்களுக்காகவே லேசர் பாடுகளை சிறுவின் பாடுகள் தாங்க முடியாத நிலையிலே ஏலி ஏலி ராமா சவக்தானி, என் தேவனே முடியலங்க, அவரால் தாங்க முடியல. கெத்செமனேல் புலம்புகிறார். தன்னோடு வந்த 3 சீசர் சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு எதிராக துக்கம் கொண்டாடுகிறது, எனக்கு ஜெபிக்க மாட்டீங்களா? என் ஆத்துமா மரணத்துக்கு எதிராக துக்கம் கொண்டாடுகிறது, என் சரீரத்தின் ரத்தம் எல்லாம் பெரும் துளி வியர்வையாய் வெளிப்பட்டது. சீயோனு குமாரத்தியே, உன் நேசருடைய நிலையை பார், உன்னையோட மகிமை சேர்க்க அப்படி சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்க நித்தியமாயரோடு நீ வாழ உன் மணவாளன் படுகிற பாடுகளை பார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த ராஜா தான் சொல்றாரு. இவர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த புஸ்தக சுருளை எழுதப்பட்ட நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன். நீ பலியும் காணிக்க விரும்புகிற தேவன் இல்லப்பா, இந்த சீயோன் குமாரத்தை அங்கே கொண்டு சேர்க்கணும்னா அவளுக்காக நான் புஸ்தக சுருளை எழுதப்பட்டு இருக்கிற நிறைவேற்ற நான் வரணும், நான் பலியாகணும் என்று உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டவில் நிறைவேற்றியதோ நான் வருகிறேன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் 22ஆம் சங்கீதத்திலே நாம் 14வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தண்ணீரை போல ஊற்றுண்டேன். அவர் சரியான எப்படிங்க? தண்ணீரை போல அவருடைய எலும்பு நரம்பு தசை ரத்தம் நாளம் அனைத்தையும் தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது. அப்படின்னா ஒரு எலும்பு மற்றொரு எலும்போடு எல்லாம் கலந்து போயிட்டு என் எலும்புகள் எல்லாம் கட்டிவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிட்டு. அவருடைய இருதயங்க மெழுகு போல, மெழுகுவர்த்தி எப்படி எரியும்போது உருகிறதோ அதை போல உன் ஆத்துமாவே ரட்சிக்கப்பட, உன் ஆத்துமா முடிவான ரட்சிப்புக்குள்ளாக நீ சீயோனு குமாரத்தியான தகுதி அடைய, நீ தேவனுடைய திவ்ய நிலையை அடைய என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது. அவருடைய பலன் வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. எசையா 9 வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், சர்வவல்லமை தேவன். அவர் சொல்லுகிறார், சீயோனு குமாரத்தியாகி உன்னை சிங்காசனத்தை அமர்த்தி வைக்க, நீ அனுபவிக்க வேண்டிய உபத்திரவின் பூர்ணத்துவத்தை உனக்காக நேச சுமந்து தீர்த்த அந்த தேவன் சொல்லுகிறார், என் பலன் என் சத்துவம் எல்லாம் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சீயோனு குமாரத்தியான தகுதி அடைய நீ ஓசன்னா என்று முடிவான ரட்சிப்பை அணிந்து கொண்டால் நித்தியம் இந்த பாடுகள் உனக்காக சகித்து எல்லாவற்றிலும் நமக்கு மாதிரியை அவர் ஏற்படுத்தி சென்ற
அந்த மாதிரியை நான் பின்பற்றி செல்ல, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாயிருந்தார்கள் என்று 1 பேதுரு 1:11-12 வசனங்களில் என வாசித்திருக்கிறோம். ஆபிரகாமும் அந்த நாளுக்குரிய அந்த சீயோன் குமாரத்தியானவர்களை காண அவனும் ஆசையாயிருந்தான் என்று நாம் வேதத்தின் வழியாக நாம் அறிகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இடத்துல வாசிக்கலாம். 1:12 வசனங்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். பிள்ளைகளே, ரோமர் 8:14 கூட தயவு வாசிங்களேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். லூக்கா 24:26 வாசிப்போம். லூக்கா 24:26 கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவானவர் பாடுபடவும் பின்பு மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதாமே. பாடு சீயோன் குமாரத்திற்காக அந்த அவர் பட்ட பாடுகள் அவரை மகிமையில் சேர்ப்பித்தது. அவர் பட்ட பாடுகளினால் அவர் அடைந்து கொண்ட அந்த மகிமை அவருடைய சீயோன் குமாரத்திகளுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட்டு அந்த பாடுகளின் பாதையில் செல்கிற அவருடைய குமாரத்தியானவர்கள், நித்தியவாசியான மனவாட்டியானவள் பாடுபடவும் பாடுகளின் மகிமின் மறுரூபம் நித்தியமும் தேவன் வைத்து வைத்திருக்கிறபடியால் நாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரைக்கும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசனம் யாருக்குரியது? முடிவு கால ரட்சிப்புக்குரிய தீர்க்க தரிசனம் சீயோன் குமாரத்தி அல்லது சுருக்கமா சொல்ல மனவாட்டியானவர்களுக்கு. இது நிறைவேறாமல் நேசர் வரமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி என்றால் நான் வாசித்து வேதம் மோசே முதற்கொண்டு சகல தீர்க்க தரிசனம் உடைக்கப்பட்ட நேர்வேறும் காலம். இங்கே அப்போஸ்தலர் பேதுரு கொண்டு சொல்லப்படுகிற சகல தீர்க்க தரிசிகளாலும் ஆராய்கிறார். அந்த காலம், அந்த அனுகிரகமான காலம் இருப்பார். 70 வாரம் அன்றைக்கு காலம், அந்த அனுகிரக காலத்தை குறித்தும் அந்த நாட்களில் வெளிப்படும் சுவிசேஷத்தை குறித்தும் கருத்தாயாராய்ந்தார்கள். அப்படின்னா அந்த முடிவான ரட்சிப்புக்குரிய சீயோன் குமாரத்தியான மனவாட்டியானவங்க அடைய போகிற மகிமை, மறுரூபம், பூர்ண பரிசுத்தம், இவைகளுடைய நிலையை அவர்கள் நிமித்தம் அல்ல, நம் நிமித்தமே ஆராய்ந்தார்கள். இந்த முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள் நிமித்தமாய் அவர்கள் ஆராய்ந்தார்கள். சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா சர்ச்சு போயிட்டு குருத்தோலை பிடிச்சிட்டு விபூதி திருநாள் சொல்லி சாம்பலை அந்த குருத்தோலை எரிச்சு சாம்பல் எடுத்து நெட்டியில் பூசுறதுனால நீ சீவன் போக மாட்ட. குருத்தோலை போல உபத்திரவங்கள் எத்திசையிலிருந்து காற்றடித்தால் அந்த குருத்தோலை சாய்ந்து கொடுக்கும். அப்படின்னா பாடுகளை அனுபவிக்கும், ஒடிந்து விடாது. அதன் மத்தியிலே அதன் 2 பக்கவாட்டிலும் பலன் கொடுக்கிற தேங்காய் கொடுக்கிற பாலைகள் உண்டாகும். பாலையில் வெடித்து பலன் கொடுக்கும். உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த தென்னை குறித்து உபத்திரவத்தின் மத்தியிலே அது பலன் கொடுக்கும். நித்தியவாசியான முடிவான ரட்சிப்புக்குரியவர்களாய் மாறும். ஆனபடினாலே அதன் பிரதிபலன் தான் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டவர்கள், ஜெயம் பெற்றவர்கள்.
அவர்களே ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜாவே, கர்த்தர் நாமத்தில் வருகிற எங்கள் ராஜாவே எங்களை ரட்சி என்று அவர்கள் ஆர்வாரம் செய்து தன் வஸ்திரத்தை பாதையில் விரித்து அவர் அமரக்கூடிய கழுதையின் மேல் தன் வஸ்திரத்தை போட்டு, அப்படின்னா தங்களையே தங்களுடைய ரட்சிப்பெல்லாம் மேசருக்குரியது. அவர் போட்ட வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அவருடைய ஒரு வழியிலே அவர் பாதையாக இருந்த ரட்சிப்பின் வஸ்திரம். அவர் உட்கார இவர் அணிந்த ரட்சிப்பின் வஸ்திரம். அது மேல் அவர் ஏறி அமர்ந்து சீயோனு குமாரத்தியை பயப்படாதே, இதோ ராஜா வருகிறார். சகரியா 9 முதல் இதை வலியுறுத்துகிறார். சகரியா தீர்க்கனை கொண்டு இதோ ராஜா வருகிறார், பயப்படாதே. மரியின் மேல் மரியின் குட்டியின் மேல் ஏறி வருகிறார், பயப்படாதே. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை மகிமை சேர்ப்பிக்க ஒரு பட்ட பாடுகள் சிலுவையின் பாதை. அந்த சிலுவையின் பாதையை நீ சோர்வடையாமல் பின்பற்றி சிலுவையை அவர் பின்னால் சுமந்து முன்னோக்கி சென்றால், ஜெயம் பெற்றால் வெண்வஸ்திரம் தரித்துக் கொள்வாய். நீ முடிவு புரிந்து நிலைத்து நின்று கனியுடிப்பாய் என்றால், ரட்சிக்கப்படுவாய் என்றால், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து சதா காலங்களில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எங்கே சிங்காசனம் இவர்கள் உட்கார்ந்திருக்கிறதுக்கு அடுத்தாப்புல இவங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க, 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க, சகல ஜீவ விருட்சங்களும் சகல ஜீவராசிகளும் அங்கே உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. சரி, அந்த மகிமையின் மத்தியிலே நித்தியமாய் நேசரோடு வாழ அன்பின் ஆண்டவர் முடிவு பரியந்தமும் சீயோன் குமாரத்தியானவர்கள் பாடுகளில் ரட்சணிய நாள் முழுவதும் பாடுகளில் நின்று நிலைத்து நேசருக்கு மிகுந்த கனியை கொடுக்கிறவர்களாய் நேசருக்கென்றே வாழ தங்களை அர்ப்பணித்துக் கொண்டோராய். ஓசன்னா, வாருமானாலா முடிவான ரட்சிப்பை நான் அணிந்து கொள்ள பாடுயை ஏற்றுக்கொண்டீரே, அந்த பாடுகளின் பலனான ரட்சிப்புக்குள் என்னை மகிமைக்குள் மறைத்துக் கொள்ள நித்தியத்தில் சேர்ப்பிக்க வாருமானாலா என்று கூவி அழைப்போமா? வாருமானாலா கூவி அழைப்போமா? அழைக்கிற சீயோன் குமாரத்தியாய் ஆயத்தமாயி நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மனவாக்கிய தகுதிப்படுத்த அர்ப்பணிப்போம்.